தற்போது நடந்து முடிஞ்சிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் சுமார் 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இது குறித்து சில பத்திரிகைகள் பலவாறு தங்களுடைய யூகத்தை வைத்து பல விதமான வதந்திகளை பரப்பி வருகின்றனர். தவகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எழுந்துவிட்டது போலவும், அதன் மூலம் அது ஆட்சியை கைப்பிடிக்கும் அளவுக்கு வந்ததாகவும், திமுக மட்டுமல்லாமல் மற்ற அதிமுக போன்ற கட்சிகளும் இதை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பதாகவும் கூறுகின்றன. இப்படி வாக்குகள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? வாக்கு சதவீதம் அதிகரிப்பதை வைத்து தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியுமா? தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் முன்னெப்பவும் இல்லாத வகையில் 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதற்கு முன்பாக 2011ஆம் ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிகபட்சமாக 78.29% வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஆகவே இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிகரித்திருக்கும் வாக்கு சதவீதத்தை வைத்து தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும் என விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. இதை சில நியூஸ் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் விவாதங்களை எழுந்து ஒளிபரப்பி மக்களிடையே ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் வெகுவாக அதிகரித்தால் அது அப்போதைய ஆளுங்கட்சிக்கு பாதகமாக இருக்கும் என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. ஆனால் இந்தியா விடுதலை பெற்றதிலிருந்து நடந்த பொது தேர்தல்களில் வாக்கு சதவீதங்களை ஒப்பிட்டு பார்த்தால் வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் தான் நிகழ்ந்திருப்பதை காணலாம். நாம் தமிழ்நாட்டில் முதலில் வாக்கு சதவீதம் வெகுவாக அதிகரித்த தேர்தலில் அது எல்லோரும் கருதுவதைப் போல ஆளுங்கட்சிக்கு பாதகமாக தான் இருந்தது. 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் 76.57 இருந்தது. இது முந்தைய தேர்தலில் வாக்களித்தவர்கள் விகிதத்தை விட சுமார் 6% அதிகம். அந்த தேர்தலில் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து ஆட்சியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. அடுத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது தமிழ்நாடு அரசில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கட்சி சந்தித்த முதல் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தது. ஆனால் அந்த முறை வாக்கு சதவீதம் மிக குறைவாக, அதாவது வெறும் 61.58% தான் இருந்தது. 1984இல் வாக்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது. 73.47% இருந்தாலும் ஆட்சி மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. 2006ஆம் ஆண்டில் வாக்களித்தோர் எண்ணிக்கை 70ஐ தொட்டது. இதன் பிறகு 2011ஆம் ஆண்டில் வாக்குப்பதிவு சதவீதம் உச்சத்தை தொட்டு சுமார் 78.01% இருந்தது. சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கம், ஒரே வாக்காளர் 2 பெயர்களில் 2 இடங்களில் இருப்பதை சரி செய்வது போன்றவை நடந்தது. இதனால் வாக்கு சதவீதம் ஓரளவு அதிகரித்திருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். இதனால்தான் வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்றும் கூறுகிறார்கள். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடக்கும் தேர்தல் என்பதால் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. வாக்காளர் எண்ணிக்கை வைத்து பார்த்தால் எல்லா தேர்தலிலும் இடையில் புதிய வாக்காளர் சேர்ந்ததினால் எண்ணிக்கை அதிகரித்து தான் இருக்கிறது. அதே போல்தான் இப்போதும் அதிகரித்திருக்கிறது. தேர்தலில் முந்தைய தேர்தலோடு ஒப்பிட்டால் வாக்களிப்போரின் எண்ணிக்கை 20 லட்சம் அளவுக்கு தற்போதும் உயர்ந்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டால் தற்போது புதிய வாக்காளர்கள் சிறப்பு திருத்தம் போல 30 லட்சம் என்ற எண்ணிக்கையில் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனை 234 தொகுதிகளுக்கும் பகிர்ந்தளித்தால் ஒரு தொகுதிக்கு 12,000 முதல் 13,000 வாக்குகள் வரை தான் அதிகரிக்கும். இறுதி வாக்காளர் எண்ணிக்கை வரும்பொழுது இந்த எண்ணிக்கை எவ்வளவு அதிகம் என்பது துல்லியமாக தெரியவரும். ஆனால் தோராயமாக தற்போதைய நிலை இதுதான். 4 முனை போட்டி தீவிரமாக இருக்கும் ஒரு தேர்தலில் ஒவ்வொரு கட்சியுமே தனது கட்சி வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர தீவிரம் காட்டுவார்கள். அதுதான் இந்த தேர்தலிலும் நடந்திருக்கிறது. காரணம், தற்போது 4 முனை போட்டி, 4 முனையிலும் கொஞ்சம் தீவிரமான போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணைய தரவுகளின்படி ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை லட்சங்களில் அதிகரித்து தான் வந்திருக்கிறது. 2017இல் 3.67 கோடியாக இருந்த வாக்களித்தவர் எண்ணிக்கை 2016இல் 4.29 கோடியாக உயர்ந்தது. அது 2021இல் 4.58 கோடியாக தபால் வாக்குகள் உட்பட அதிகரித்திருந்தது. இந்த முறை அந்த எண்ணிக்கை தோராயமாக 4.88 கோடியை தொட்டிருக்கிறது. இப்படி அதிகரித்த வாக்குகள் யாருக்கு விழுந்திருக்கும்? இது ஒரு சிக்கலான கணக்கு.
வாக்காளர்கள் வயது வாரியாக பார்க்கும் பொழுது எந்த வயதை சார்ந்த வாக்காளர்களின் சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பதை தெரிந்தால்தான் இதனை புரிந்து கொள்ள முடியும். 18 முதல் 29 வரையிலான வயதுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தால் அதில் பெரும்பாலும் புதிதாக ஆரம்பித்த கட்சிக்கு சேர்ந்திருக்கலாம். அதே நேரம் 30 வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்தால் அது திமுக அதிமுகவுக்கு விலக்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் பொழுது அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் என்று தற்போதைய கணிப்பாக இருக்கிறது. 4 முனை போட்டி தீவிரமாக இருக்கும் ஒரு தேர்தலில் ஆளும் கட்சி தவிர்த்த மற்ற 3 முனையிலும் தேர்தல் களத்தில் தீவிரமாக தான் இருப்பார்கள். பலன் யாருக்கு என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வாக்கு சதவீதம் அதிகரித்தால் அது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு பாதகமாக இருக்கு என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. இருமுனை போட்டி நிலவும் போது வேண்டுமென்றால் இப்படி இருக்கலாம். ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு பாதகமாக இருக்கலாம். ஆனால் மும்முனை போட்டியோ தற்போது இருப்பது போல் 4 முனை போட்டியோ நிலவினால் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும். 2016 ஆண்டில் 3 முனை போட்டி நிலவியது. அப்போது சுமார் 74% அளவுக்கு வாக்குகள் பதிவாகின. ஆனால் அது ஆளுங்கட்சிக்கே சாதகமாக இருந்தது. காரணம், மும்முனை போட்டி நிலவும் போது கடுமையான போட்டி இருக்கும். 2வது 3வது இடங்களில் உள்ள கட்சிகளால் அந்த போட்டி நிலவும் என்பது அடிப்படையான காரணம். இதுபோன்று பல காரணங்கள் தற்போதைய வாக்கு பதிவில் இருக்கிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவர் தொட்டு விடுவார், அவர் தொட்டு விடுவார், அவர் வெற்றி பெறுவார், இவர் வெற்றி பெறுவார் என்பது மிக தவறான கணக்கு.